பகவத்கீதை 5வது அத்தியாயம் சந்நியாச யோகம் 7வது வகுப்பு 10வது ஸ்லோகம். பிரம்மன் யாதாய கர்மாணி சங்கம் த்யக்த்வா கரோதி யஹ லிப்யதே ந ச பாபேன பத்மபத்ரமிவாம்பசா. பிரம்மன் யாதாய கர்மாணி சங்கம் த்யக்த்வா கரோதி யஹ லிப்யதே ந ச பாபேன பத்மபத்ரமிவாம்பசா. சந்நியாச நியமங்களை பற்றியெல்லாம் பேசி வந்த பகவான் இந்த 10, 11, 12 3 ஸ்லோகங்களில் கர்மயோக லட்சணத்தை சொல்லுகின்றார் என்று பார்த்தோம். கர்மயோகத்துக்கு தெளிவான ஸ்லோகங்கள் வேண்டும் என்று பார்த்தால் இந்த ஸ்லோகங்களையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்றும் பார்த்தோம். சந்நியாச யோக அத்தியாயத்தில் ஏன் இந்த கர்மயோக ஸ்லோகங்களை பகவான் வைத்தார், அந்த கருத்தை நேற்று பார்த்தோம். பகவான் உபதேசம் செய்து வரும்பொழுது அர்ஜுனோட முகத்தை அப்படியே பார்க்குறார். முகத்தை பார்த்து பேசும்பொழுது தான் நம்ம எந்த அளவு சொல்லியிருக்கோம், எந்த அளவு புரிஞ்சிருக்காங்க, கொஞ்சம் மைண்டை ரீட் பண்ணிக்கலாம் முகத்தை பார்த்து. இந்த கருத்தெல்லாம் எங்கேயோ அவனுக்கு எங்கேயோ இருக்கிறா போல் ஒரு ஃபீலிங் இருக்குது. அவன் அருகிலே அல்லது அவன் மனதுக்கு அருகிலே இருக்கிறா போல தோணலை பகவானுக்கு, மிக தூரமாக இருக்கிறா போல இருக்கு. ஆகவே பகவான் என்ன பண்ணார்னா, சிஷ்யனுடைய மனது எங்கே இருக்கோ, எந்த இடத்துல இருக்கோ, எந்த விஷயத்தில் இருக்கோ அங்கேயே இறங்கி வந்து உபதேசிப்பது, அது ஒரு முறை, அதுதான் நல்லது. நைவ கிஞ்சித் கரோமி இதி, எதையும் நான் செய்யவில்லை என்று நினைப்பவனை பற்றி இதுவரை பேசினார். அடுத்து அனைத்தையும் நான் செய்து கொண்டுள்ளேன், சர்வம் கரோமி, நான் எல்லாவற்றையும் செய்து கொண்டுள்ளேன் அப்படி நினைக்கிறவனை பற்றி பேசணும்னு நினைச்சாரான். என்ற உலகத்தில் எல்லாரும் அப்படி தானே இருக்காங்க. எல்லாரும் நான் செய்பவன் என்ற எண்ணத்தோடு தான் செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஆச்சாரியர் ஆதிசங்கர் இங்கே சொல்கிறா, யாருக்கு இந்த ஞானம் இல்லையோ அவருக்கு சந்நியாசத்தில் அதிகாரம் இல்லை. எந்த ஞானம் யாருக்கென்று அகம் கரோமி இத்தி பாவக, நான் செய்கின்றேன் என்று யார் நினைத்து கொண்டுள்ளார்களோ அவர்களுக்கு கர்மத்தில் தான் அதிகாரம், சந்நியாசத்தில் அதிகாரம் இல்லை. அப்படி கர்மத்தில் அதிகாரம் உள்ளவர்களுக்கு கர்மத்தை தான் கொடுக்கணும், செயலை தான் கொடுக்கணும். கொஞ்ச நேரம் அமைதியாக அமர்ந்து இருக்க இயலாதவர்களை வகுப்பில் உட்கார வச்சு 1 மணி நேரம் வகுப்பெல்லாம் எடுக்க முடியாது. அதை ஒருத்தர் சொல்லுவார், உங்களுக்கு யாரையாவது கொஞ்சம் பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நேரடியாக செய்ய முடியாது சொன்னால் உபனிஷத் அல்லது பிரம்மசூத்திர வகுப்பில் கொண்டு வந்து அவரை நடுவில் உட்கார வச்சு எந்திரிச்சு போக முடியாதபடி அந்த 1 மணி நேரம் அவர் ஒரு வழி ஆகிடுவார். அப்படி இப்படி பார்ப்பார், ஃப்ரெண்டை வேறு அப்படி இப்படி சீண்டுவார், எப்போ முடியும். அதை போல் அப்பா ஒரு யுகமாக இருக்கும் 1 மணி நேரமும் ஒரு பெரிய, ஏன்னா மைண்டு அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே நான் செய்கின்றேன்னு நினைப்பவர்கள் கர்மத்தை கொடுக்கணும். காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு வேறு மாதிரி இருப்பதற்கு பக்குவம் இல்லை, தகுதி இல்லை. ஆக சந்நியாசம் என்பது ஞான யோக சாதனத்துக்கான வாழ்க்கை முறை. லோகேஸ்மின் துவிதா நிஷ்டா புரோக்தா மயானக ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம். ஆமாம், பக்குவப்பட்டவர்களுக்கு ஞான யோகத்தை செய்ய வேண்டும் என்று மனது அமைதி அடைந்து சாஸ்திர சிரவணத்தை செய்வதற்கான முழு நேர வாழ்க்கை முறை என்பது சந்நியாசம். பக்குவப்பட வேண்டியவர்களுக்கு செயல்களை செய்து அல்லது கர்மயோகத்தில் இருப்பது, அதுதான் அவர்களுக்கு முடியும். கர்மயோகத்தின் பலனாக மன அமைதி, அந்த மன அமைதியின் பலனாக சாஸ்திர விசாரம், சிரவணம், பிரமாண விசாரம். ஆக யாருக்கு எதுவோ அதைத்தான் கொடுக்க வேண்டும் சொல்லி சொல்கிறார். ஆக ஞான யோகம் என்றால் பிரமாண விசாரம், சாஸ்திர விசாரம், சிரவண மனன நிதித்தியாசம் சொல்ல நேற்று பார்த்த விஷயத்தை மறுபடியும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறோம். இந்த சாஸ்திர விசாரம் செய்வதற்கு மன தூய்மை அல்லது அமைதி அடைந்த, விருப்பு வெறுப்பு குறைந்த, வைராக்கியமுள்ள மனம் தேவை. இல்லை என்றால் எவ்வளவுதான் படித்தாலும் எல்லாம் வெறும் சப்தமாகத்தான் இருக்குமே தவிர அர்த்தமாக நம்முடைய மனதில் மாறி அமையாது. அர்த்தங்களை புரிந்து கொள்வது என்பது நடக்காது, இல்லை முடியாதுன்னு சொன்னார்.
புரிந்து கொள்பவன் இடத்துல அசுத்தி இருந்தால், பிரமாதாவிடத்தில் கொஞ்சம் மன தூய்மை குறைவாக இருந்தால் சாஸ்திர விசாரமெல்லாம் சென்று தங்காதெல்லாம் சொல்லி பார்த்தோம். ஆகவே பகவான் ஏன் இங்கு கர்மயோகத்தை சொல்லுகின்றார் என்றால், ஞான யோகத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துவதற்குரிய கர்மயோகம் தேவை என்பதை வலியுறுத்துவதற்காக. கர்மயோகத்தை நன்கு முறையாக செய்திருந்தால் ஞான யோகத்துக்கு அடுத்தபடி வந்து விடுவாய். கர்மயோகமே உன்னை என்ன பண்ணும்? ஞான யோகத்துக்கு அழைத்து வந்து அமர வைத்து விடும். அதுவரை அதோட வேலை இருக்குது. ஆக இந்த 3 ஸ்லோகத்துக்கு பின் மீண்டும் பகவான் ஞான யோகத்துக்கு வருவார். இங்கே இந்த ஸ்லோக கருத்தை பார்க்கலாம். பிரம்மணி, பிரம்மணி என்றால் சகுண பிரம்மனிடத்தில், ஈஸ்வரனிடத்தில், ஆதாய சமர்ப்பிய, அர்ப்பணம் செய்து, ஆஃபரிங், அர்ப்பணம் செய்து. எவைகளை ஈஸ்வரனிடத்தில் அர்ப்பணம் செய்து? சங்கம், சங்கம் என்றால் பற்று. சங்கம் சொன்னால் பற்று. எதில் உள்ள பற்று? பலனில் உள்ள பற்று சொல்கிறார். பலனில் உள்ள பற்றை தெக்துவா, தியாகம் செய்து, விட்டு விட்டு, கர்ம பலனில் பற்றை துறந்து ஈஸ்வரனிடம் அர்ப்பணம் செய்து. கர்மயோகத்தை அதான பார்த்தோம். கர்மயோகம் சொன்னால் செயலிலும் செயலின் விளைவிலும் வைக்க வேண்டிய பாவனைக்கு பெயர் தான் கர்மயோகம். செயலில் ஈஸ்வர அர்ப்பண புத்தி, பலனில் ஈஸ்வர பிரசாதம். அதுதான் ஞாபகப்படுத்துகிறார். கர்ம பலனில் பற்றை துறந்து ஈஸ்வரனிடம் அர்ப்பணம் செய்து பலன் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை, பிரசாத புத்தி. யக கரோத்தி, யக என்றால் யார், கரோத்தி என்றால் செயல் செய்கிறார்களோ. இங்கே செயலை செய்வோன்னு சாதகன்னு சொல்லலாம். சென்ற ஸ்லோகத்தில் பலனில் பற்று துறந்தவனை பற்றி பேசினார். இங்கு அந்த பற்று துறக்க வேண்டியது அவசியத்தை பேசுகின்றார். குர்வன் நேவேக கர்மானி ஜிஜிவிஷத் சதகம் சமாகா. இது ஈசாவாசி உபநிஷத்துல 2வது மந்திரம். நீ இந்த உலகத்தில் 100 வருடம் வாழ வேண்டுமென்றால் நீ கர்மங்களை, செயல்களை செய்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று அந்த மந்திரம் அங்கு பேசுகின்றது. ஆக கர்மத்துக்குள் இருக்கலாம் என்றால், செயலை செய்து கொண்டு தான் வாழ்ந்திருக்க வேண்டும் என்றால், செயலுக்குள்ளே இருக்கலாம் என்றால், செயல்கள் என்னை பந்தப்படுத்துகின்றது. செயல்கள் எப்படி பந்தப்படுத்துகின்றது? கர்மா என்று வந்தால் தர்மம், நல்லது செய்தால் புண்ணியம், நல்லது இல்லாதது செய்தால் பாவம். புண்ணியம் சுகத்தை கொடுக்கும், பாவம் துக்கத்தை கொடுக்கும். சுக துக்கத்தை அனுபவத்துக்கு பிறவி எடுக்கணும், பிறவி எடுத்தால் சும்மா இருக்க முடியல, செயல் செய்யணும். மறுபடியும் செயல் செய்தால் பாவ புண்ணியம். இப்படியே ஒரு பத்ம வியூகம், ஒரு சக்கர வியூகம் இருக்குது. இதுலேருந்து எப்படி விடுபடுவது? அப்போது செயலும் செய்யணும், அந்த செயல்கள் நம்மை பந்தப்படுத்தாமல் இருக்கணும். அப்போ பந்தப்படுத்தாமல் இருக்க எப்படி செயலை நாம் செய்ய வேண்டும், கர்மாவை எப்படி செய்ய வேண்டும்? அதுக்கு பேர் தான் கர்ம யோகமாக செய். நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தை விட்டு இது ஈஸ்வரனுடைய அர்ப்பணம் செய்து, இறைவனுக்காக இதை நான் செய்கின்றேன், இறைவனுக்கு எனக்கு இட்ட கடமை, இது கட்டளை, ஆண்டவன் கட்டளை, இறைவன் எனக்கு இட்ட கட்டளை என்று நான் செய்கின்றேன் என்ற எண்ணமின்றி செயல்களை செய். வருகின்ற பலனை முழுமையாக வித்தவுட் மர்மரி ஏற்றுக்கொள். செயலை செய்வதற்கு முன்பு எல்லா விதமான திறமைகளோடு சாமர்த்தியத்தோடு செய்த பிறகு பலன் எப்படி வந்தாலும் ஏற்றுக்கொள். அதுதான் சொல்ல, கர்ம பலனின் ஆசையை, பற்றை துறந்து ஈஸ்வரனிடம் அர்ப்பணம் செய்து எவன் காரியம் அல்லது செயல்களை செய்கின்றானோ அப்படி செய்பவன் கடமைகளிலிருந்து வருகின்ற உரிமையை, பலன், அதை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்து. அதுதான் கர்மயோகமே. டியூட்டியை செய்கிறதுனால வரக்கூடிய ரைட் இருக்கு இல்லையா, அதை நான் துறக்கிறேன்னு சொல்கிறார். உண்மையில் யார் ஒழுங்காக கடமையை செய்கின்றார்கள் அவர்களுக்கு அதில் உள்ள உரிமை வரும். ஆனால் நாம் உரிமையை நினைத்தே கடமையை சரியாக செய்வதில்லை. அதுதான் அங்கே ப்ராப்ளமே. வரட்டும், வராமல் போகட்டும். அங்கே நம்ம நிறைய பார்த்தோம். 3வது அத்தியாயத்தில் செய்தவனிடத்தில் எதிர்பாராதே, கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணதுனால அவர் கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார் என்ற எண்ணத்தோடு செயல்களை முறையாக, ஒழுங்காக, திறமையாக, விருப்பு வெறுப்பின்றி செய்துவிடுன்னு சொல்கிறார். திறமையுடன் செய்வது, அதுக்காக ஏனோ தானே செய்கிறதெல்லாம் இல்லை, ஈடுபாட்டோடு சின்சியராக முறையாக செய்வது. ஆக கர்மயோக முக்கிய அங்கம் அவர் எனக்கு இதை திருப்பி செய்யணும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது சொல்கிறார். அது யாருக்கு செய்து அவரிடத்திலிருந்து எதிர்பாராது. அப்படி செய்வதனால் அந்த கடமையை பெறுபவருக்கு திருப்பி செய்வதற்கு செய்யாமல் இருப்பது பல காரணங்கள் இருக்கலாம். அது நியாயமான காரணமும் இருக்கலாம், நியாயம் இல்லாத காரணமும் இருக்கலாம். இல்லை, அவரிடத்தில் எதிர்பாராது. அந்த செயலை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்ததால் இறைவன் உனக்கு நிச்சயமாக தருவார். அவர் தலைவர், அவர் நமக்கு அழித்து காப்பார்னு சொன்னார் பாருங்க.
கொடுப்பார். அந்த நம்பிக்கை இருக்கணும். அப்போ இந்த எண்ணம் வந்துடணும், இறைவனுக்காக இந்த செயலெல்லாம் இறைவனிட்ட கடமை, அவைகள் எனக்கு இப்படி அமைந்திருக்கின்றது, கடமைகள் என்னுடைய விருப்பு வெறுப்புக்கு இடமில்லை, இவைகளை நான் ஒழுங்காக முறையாக திறமையுடன் சாமர்த்தியமாக நல்ல பலன் எதிர்பார்த்து செய்கின்றேன். செய்யும் வரை என்னுடைய கையில் இருக்கின்றது, செய்த பிறகு எப்படி பலன் வர வேண்டும் என்பதை இயற்கை அல்லது இறைவன் அல்லது பிராரப்தம் நிர்ணயித்துள்ளது. அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன். செய்யும் வரை நம்முடைய பொறுப்பு, செய்த பிறகு இறைவனுடையது. ஆக எதிர்பார்ப்பு இருந்தால் ராகத்வேஷன் சொல்றார். காமிய கர்ம ஆசை வசப்பட்டு செய்கின்ற செயல்களில் ஆசை வசப்பட்டு சிலதான் செய்வோம், அதில் வரக்கூடிய பலனை கூட பிரசாத புத்தியோடு ஏற்றுக்கொள் சொல்றார். நான் ஆசைப்பட்ட செய்தேன், ஆனால் அது வேற மாதிரி வந்துடுது, சரி பரவாயில்ல, இது கூட இறைவனுடைய திருவருள், அப்படி எடுத்துக்கொண்டு சொல்றார். இங்கு ஈஸ்வரனிடத்தில் கர்மத்தை சமர்ப்பித்தல் சொன்னா என்ன அர்த்தம்? இறைவனுக்காக கர்மத்தை செய்கின்றேன், மற்றவர்களுக்காக இல்லை. அந்த எண்ணம் ஒன்று சொல்றார். நாம தான் செய்கிறோம், நம்முடைய பிள்ளைங்களுக்கு தான் செய்கிறோம், நம்ம குடும்பத்துக்கு தான் செய்கிறோம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இது இறைவன் எனக்கு அளித்துள்ள கடமை, அப்படி நினச்சிட்டா ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்கிறார். அந்த எண்ணம் தான் இங்கே ரொம்ப முக்கியம். பிடித்த பிடிக்காத கடினமான சுலபமான எந்த செயல் அமைந்தாலும் இறைவன் எனக்கு இதை விதித்துள்ளார். சிலது நமக்கு பிடிக்கின்றது, சிலது நமக்கு பிடிப்பதில்லை. அம்மாவுக்கு செய்யறது பிடிக்கிறது, மாமியாருக்கு செய்யறதுக்கு சொல்லவே கூடாது, கஷ்டம் தானே. ஆக செயலே எனக்கு மகிழ்வை தருகின்றது, செயலே பலனை எனக்கு போதும், அவ்வளோதான். அது பகவான் கொடுப்பார். ஒரு முதலாளி இருக்கார், அவர் சொல்கிற வேலை எனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, அவர் சொல்லிட்டார், என்ன பண்ணுறேன், செய்கிறேன், அவ்வளோதானே. அங்கே என்னுடைய விருப்பம் இருக்கு, என்ன இடம் இருக்குது? மாதமான சம்பளம் கொடுக்குறார், அவர் சொல்கிறத செய்கிறது தான் என்னுடைய வேலை. இல்லை எனக்கு பிடிக்கல, நான் செய்ய மாட்டேன் சொல்ல முடியுமா? நான் என்ன சொல்கிறேன்னு அதை செய். அதில் நமக்கு விருப்ப வெறுப்புக்கு இடமே இல்லை, மனமும் செய்வோம். அதுபோல் இங்கே ஈஸ்வரனிடத்தில் சமர்ப்பித்தல் சொன்னால், ஈஸ்வரனுக்காக இந்த செயல்களை செய்கின்றேன், பகவான் இதை என்னிடமிருந்து எதிர்பார்க்கின்றார், பகவான் என் செயல் மூலமாக பகவானை நான் திருப்திப்படுத்துவேன் என்ற பாவனையுடன் யார் செயல் செய்கின்றார்களோ, அப்படி செய்வதன் மூலமாக வருகின்ற பலனை இரண்டாவது வரியில் பேசுகின்றார். சக என்றால் இங்கு கர்மயோகி, இவ்விதம் கர்மம் செய்பவன், ஏ கரோதி சக, யார் செய்கின்றாரோ அவன், பாபேன பாபத்தினால் அவன் லிப்பியத்தே, தொடப்படுவதில்லை, பந்தப்படுவதில்லை சொல்கிறார். இந்த செயலுடைய விளைவினால் அவன் பந்தப்படுவதில்லை, அதனால் வரக்கூடிய பாபத்தினாலும் அவன் தொடப்படுவதில்லை. ரொம்ப அழகான ஒரு கருத்தை இங்கே பகவான் சொல்கிறார். இந்த பாவனையோடு இந்த எண்ணத்தோடு செயல்களை நீ செய்தால் உன்னை அது பந்தப்படுத்தாது, பாப புண்ணியத்தை தராது. அவன் பாபத்தினால் பாதிக்கப்படுவதில்லை, பாபமானது அவனை நோக்கி வராது என்று சொல்லுகின்றார். ஆக கர்மயோகிக்கு பாபம் கிடையாது, வெறும் கர்மி. கர்மின்னா கஞ்சி அந்த அர்த்தத்தில் கர்மி அப்படி சொன்னால் செயலை செய்பவன், வெறும் கர்மாவை கர்மாவாக மட்டுமே செய்பவன், கர்மயோக பாவனை இன்றி செய்பவன், அவனுக்கு பாபம் வரும். ஆனால் கர்மயோகிக்கு பாபம் கிடையாது. இதற்கு உதாரணம் என்ன? கர்மத்துக்குள்ளேயே இருந்து கர்மத்தை செய்து கொண்டு பாபம் வராமல் எப்படி இருக்கும் சுவாமி சொல்லி கேட்டா, கர்மம் செய்யாமல் இருந்தால் பாபம் வராது, புண்ணியமும் வராது இல்லையா? இங்கே இவ என்ற வார்த்தை இதை போல, எதை போல உதாரணம் சொல்றார் பாருங்க. அம்பசா தண்ணீரினால், உதகேன தண்ணீரினால், பத்ம பத்திரம் இவ, பத்ம சொன்ன பத்மம் சொன்ன தாமரை சொல்லி அர்த்தம். பத்திரம் என்றால் இலை, தாமரை இலையானது தண்ணீரினால் எப்படின்னா லிப்பியத்தை பாதிக்கப்படுவதில்லையோ, தாமரை இலையானது எப்படி தண்ணீருக்குள்ளே இருந்தாலே அது பாதிக்கப்படுவதில்லையோ, அப்படி இவன் பாபத்தினால் பாதிக்கப்படுவதில்லை. மற்ற இலையெல்லாம் தண்ணீரில் போட்டால் தண்ணீரை அது என்ன பண்ணுறோம், ஆமாம் கெடுத்துடும். ஆனால் தாமரை இலை தண்ணீர்லே இருக்குது, ஆனால் அது என்ன ஆகுறது இல்லை, கெட்டு போவதில்லை, தண்ணீர்னால் அது பாதிக்கப்படுவதில்லை. தண்ணீரே அது மேலே இருந்தால் கூட அந்த இலை மேலே அது ஒட்டுவதில்லை, அது போல. ஆக இங்கு பாபம் என்பது தண்ணீருக்கு உதாரணம், இலையை ஜீவர்களுக்கு உதாரணமாக சொல்லுகின்றார். ஆக ஜீவாத்மா என்னும் இலையானது தண்ணீர் என்னும் பாபத்தினால் பாதிப்பதில்லை, ஒட்டுவதில்லை. காரணம் கர்மயோகம், கர்மாவை கர்மயோகமாக நீ செய்வதனால். ஆக முக்தன் எந்த செயல் செய்தாலும் பாப புண்ணியம் இல்லை. இந்த கர்மயோகத்தை முறையாக செய்து சிரவண மனனத்தை செய்த ஞானத்தை பெற்ற அந்த முக்தனுக்கு அவன் எதை செய்தாலும் பாபம் வருது. அப்போ அவன் எதை வேணா செய்வானா? அப்படி இல்லை. அவனால் நினைச்சா கூட எதை வேணா செய்ய முடியாது.
அவன் செய்வது எல்லாமே தார்மீகமாக இருக்கும், தர்மமாக இருக்கும். எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனகர். என்ன செய்தாலும் அவன் என்ன பண்ணுவான், அவன் தன்னை அந்த முக்தனாக தத்துவ விசாரத்தில் மூழ்கியவனாக ஞான நிஷ்டையினால் அந்த பிரம்மஸ்வரூபமாகவே அவன் இருந்து கொண்டு இந்த செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருப்பான். ஆகவே அவனுடைய கர்மாவாகவே போய்விடும். அவனுக்கு அது பாப புண்ணியத்தை தராது, உருவாக்காது, நாசமாகிவிடும். அவனுக்கு துக்கமும் இல்லை, சுகமும் இல்லை, நடுநிலையில் இருப்பான். ஒன்றை செய்கிறதுனால ஒரு சந்தோஷமோ, செய்யாதனால துக்கம் அப்படிலாம் இல்லை. செயல் செய்தாலும் சந்தோஷமே, செயல் இல்லை என்றாலும் சந்தோஷம்தான், நடுநிலையில் இருப்பான். வீட்டுக்கு யாருன்னா வந்தாலும் சந்தோஷம், வீட்டுக்கு யாரும் வரலைனாலும் டபுள் சந்தோஷம். அப்பா சரி, அப்படி இருக்க முடியுதா? முடியறது இல்லையே. சில பேர் வந்தாங்கன்னா ஏன் வர்றாங்கோன்னு இருக்கும், சில பேர் வரலைன்னா ஏன் வரலையேன்னு சொல்லியிருக்கோம். சில பேரோடு சேர்ந்து இருக்கணுமேன்னு வருத்தம், சில பேரோடு சேர்ந்து இருக்க முடியலையேன்னு வருத்தம். எல்லாம் இருக்கே, நமக்கு இதெல்லாம் இருக்க தானே இருக்கின்றது. ஆனால் இவனுக்கு என்ன, அப்படிலாம் எதுவுமே இல்லையா. வந்தால் ஓகே, வரலைன்னா டபுள் ஓகே. அதுக்காக வீட்டில் போய் அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஆமாம், மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். இதெல்லாம் மனதில் இருக்க வேண்டிய பாவனைகள். இதெல்லாம் விளையாட்டு போல காரியங்களை செய்வான். இந்த முமுட்சுவாக இருப்பவன் உண்மை உணர வேண்டும் என்ற பேர் ஆர்வத்தோடு இருக்கின்றானே, அப்படிப்பட்ட கர்மயோகி இவனுக்கு கர்மம் பாப புண்ணியத்தை கொடுக்காது, சித்த சுத்தியை கொடுக்கும். பாப புண்ணியத்தை தரலன்னா வேறு என்ன தரேன்னா மன தூய்மை. சித்த சுத்தி என்றால் மன தூய்மை சொல்லி அர்த்தம். ஆக காமிய கர்மம் செய்பவனுக்கு, காமிய கர்மம்னு ஆசை வசப்பட்டு செயல்களை செய்பவனுக்கு புண்ணியம் வரலாம், முறையாக செய்யவில்லை என்றால் பாபமும் வரலாம். ஆக இங்கே இந்த கர்மமானது கர்மயோகிக்கு சித்த சுத்தியை தரும். கர்மம் பாப புண்ணியத்தையும் தரும், அதை செய்கின்ற முறையாக செய்தால் சித்த சுத்தியும் தரும். பை ப்ராடக்டாக அமுக்கிய பலனாக வரும். இருந்தாலும் கூட கர்மயோகிக்கு பாபமும் இல்லை, புண்ணியமும் இல்லை, அவனுக்கு சித்த சுத்தி தான் பலன். ஆக கர்மம் சித்த சுத்தியை தரலாம், அல்லது கர்மம் பாவ புண்ணியத்தையும் தரலாம். கர்மம் ஒரு பலனையும் தராமலும் இருக்கலாம். அது ஆட்களினுடைய பார்வை திருஷ்டியை பொறுத்தது, அல்லது அவர்களுக்கு மனோபாவனையை பொறுத்தது, ஆட்களை பொறுத்தது. ஆக கர்மம் எப்பவும் பாபத்தை தரும் என்று சொல்லக்கூடாது. ஒழுங்காக செய்தால் புண்ணியத்தையும் அது தரும். ஆக கர்ம பலனை விரும்புபவனுக்கு இங்கு கர்மயோக லட்சணத்தையும் அதன் பலனையும் அழகாக இந்த ஸ்லோகத்தில் பகவான் கூறி முடித்தார். அடுத்து 11வது ஸ்லோகம். காயேன மனசா புத்யா கேவலிந்திரியைரபி யோகின கர்ம குர்வந்தி சங்கம் தெக்த்வாத்ம சுத்தயே. காயேன மனசா புத்யா கேவலைரிந்திரியைரபி யோகின கர்ம குர்வந்தி சங்கம் தெக்த்வாத்ம சுத்தயே. 3வது அத்தியாயத்தில் சொன்ன கர்மயோகத்தை, அந்த கருத்தை இங்கு பகவான் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றார். கர்மயோகம் செய்கின்ற முறை, அனுஷ்டான பிரகாரம். 2வது, எதற்காக கர்மயோகம் செய்ய வேண்டும் என்பது இங்கு சொல்கிறார். கர்மயோகத்தை எப்படி செய்யணும், எதற்காக செய்ய வேண்டும், ரெண்டையும் இந்த ஸ்லோகத்தில் அழகாக பேசுகின்றார். ஏற்கனவே பேசிய கருத்து இங்கு ஞாபகப்படுத்துகின்றார். மமகாரமின்றி, மமகாரம் என்றால் என்னுடையது, அந்த மமகாரமின்றி, ராகத்வேஷம் இல்லாமல். ராகத்வேஷம்னா என்ன, விருப்பு வெறுப்பு இல்லாமல், உடல் மன அறிவு இந்திரியங்களினால் யோகிகள் பற்றை துறந்து மன தூய்மைக்காக கர்மயோகத்தை செய்கிறார்கள். இதுதான் ஸ்லோக சாரம். மமகாரமின்றி, ராகத்வேஷமின்றி, உடல் மனம் இவைகள் இந்திரியங்களினால் கர்மயோகிகள் இந்த கர்மயோகத்தை செய்கின்றார்கள் சொல்கிறார். அப்போ கர்மயோகத்தை பகவான் மீண்டும் இங்கு விளக்குகின்றார். பொதுவாக அவருடைய செயல் அப்படி அமைகின்றது என்பதை இங்கே நம்ம பார்க்கிறோம். கர்மயோக அனுஷ்டான பிரகாரம் எப்படி? முதலில் நம்ம மனுஷார்கள் எல்லாருமே ஒரு செயலை செய்யணும் மனசில் நினைப்பாங்க, சங்கல்பம் செய்ய. சங்கல்பம்னா இது செய்யணும், என்னால் இது செய்யப்பட வேண்டும் நினைப்பது சங்கல்பம். அல்லது செய்ய வேண்டாம் என்கின்ற எண்ணம், செய்யணும் செய்ய வேண்டாம், ரெண்டுமே மனசில் இருக்கக்கூடிய எண்ணம் தானே, சங்கல்பம் தான். பிறகு புத்தியினால் நிச்சயம் செய்கின்றார்கள். மனசில் என்ன வரும், நினைப்போம், பிற்பாடு ஆமாம் செய்தே ஆக வேண்டும் என்று நிச்சயம் செய்வது புத்தி. பிற்பாடு
செயல்படும் பொழுது உடலினால் செயல்கள் நிகழ்கின்றது. மனதினால் சங்கல்பம் செய்து புத்தியில் நிச்சயம் செய்து உடலினால் செயல்கள் நடக்கின்றது. இப்படி தான் செயல் நம்முடைய செயல் எல்லாருடைய மனிதர்களுடைய வெளிப்படுவதற்குரிய தானம் இது. ஆக செயலுக்கு முன்பு நிகழ்வது 2 விதம். ஒன்று மனதில் சங்கல்பம், அடுத்து புத்தியினால் நிச்சயம், மூன்றாவது உடலினால் அதை செயல்படுத்துவது. சங்கல்பத்துக்கும் நிச்சயத்துக்கும் தூண்டுதலாக இருப்பது எது என்று கேள்வி வருகின்றது. இப்போ நான் சங்கல்பம் பண்ணுறேன், புத்தி நிச்சயம் பண்ணுறது, உடல் செயல்படுகின்றது. ஆனால் சங்கல்பத்துக்கும் நிச்சயத்திற்கும் எது காரணமாக இருக்கின்றது? நடுவில் ஒன்று வருது, வேறு எதுவும் இல்லை, நம்முடைய லைக்ஸ் அண்டு டிஸ்லைக்ஸ், ராகத்வேஷம் தான். கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்ட், நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு தெரியுது. கவனமாக கேட்க. மனசில் நினைக்கிறோம், புத்தி நிச்சயம் பண்ணிடுச்சு, உடல் செய்கின்றது. மனசு நினச்சதுக்கும் புத்தி நிச்சயம் பண்ணுறதுக்கும் இடையில் ஒன்று இருக்க, செயல்பட்டதுக்கு முன்னே. அது எதுன்னா நம்முடைய விருப்பு வெறுப்பு தான். இது செய்யலாம், இல்லை இது வேண்டாம். ஆக உலகத்தில் உள்ள எல்லா செயல்களுக்கு காரணம் நம்முடைய விருப்பு வெறுப்பு தான். விருப்பு வெறுப்பினால்தான் செயல்களை நாம் செய்கின்றோம். வேண்டுமென்று சில செயல்கள், வேண்டாம் என்பதற்கு சில செயல்கள், வேண்டும் என்பதற்காக சில செயல் நடக்கும், அது வேண்டாம் நீக்குவதற்காக சில செயல் இருக்குமே. ஆக எப்படிப்பட்ட விருப்பு வெறுப்பு நம்முடைய மனதில் இருக்கின்றதோ அதன் அடிப்படையில் சங்கல்பம், ஆசை, சிந்தனை எல்லாம் தோன்றுகின்றது. ஆக எண்ணங்களே விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் தான் தோன்றுகின்றது சொல்கிறாங்க. நம்முடைய எண்ணங்களே, இப்போ பாருங்கள், ஒரு பொருளை பார்க்குறோன்னா ஒருத்தர் பிடிக்கிறது, ஒருத்தர் பிடிக்கல. ஏன்? அவங்கவுங்க மனதில் அந்த சம்ஸ்காரம் இருக்குது. சிலருக்கு பிடிச்சது, சிலருக்கு பிடிக்கல. சிலருக்கு இட்லி பிடிக்கிறது, சிலருக்கு தோசை பிடிக்கிறது. ரெண்டும் ஒரே மாவு தானே. சிலருக்கு சில உணவு பொருள் பிடிக்கிறது, சிலருக்கு சில உணவு பிடிக்கிறதே இல்லை. நாம் நினைப்போம், எப்படி இதை நீங்கள் பிடிக்கலன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு லாஜிக்கே கிடையாது. அவருடைய சம்ஸ்காரோட விருப்பு வெறுப்பு அப்படி இருக்குது, அவ்வளோதான். ஆக அந்த எண்ணங்களை நாம் புத்தியின் மூலமாக நிச்சயம் செய்கின்றோம். பிறகு அதன் அடிப்படையில் செயலும் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகின்றது. ஒரு சொன்னார், ஒரு இடம் போகணும், மனசில் ஒரு விருப்பம் வருது, ஆசை வந்துடுது. பிறகு என்ன பண்ணுது, போய்த்தான் ஆகணும் அப்படி சொல்லி சங்கல்பம் பண்ணுறது. பிற்பாடு புத்தி நிச்சயம் பண்ணுறது, ஆமாம் எப்படி போகலாம், என்ன பண்ணலாம், கட்டாயம் போயிட்டு வரணும் நிச்சயம் பண்ணுறது. பிற்பாடு உடலால் நாம் செயலை செய்கின்றோம். ஆக அதற்கு காரணம் நம்முடைய மனதில் உள்ள விருப்பம். அல்லது ஒரு இடத்துல நினைக்கிறோம் போகலான்னு சொல்கிறார், இல்லை வேண்டான்னு சொல்லி நினைக்கிறோம். அது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய வெறுப்பு, வேண்டாம் தேவையில்லைன்னு நினைக்கிறோம். ஆக ரொம்ப அழகாக சொல்கிறார், முதல்ல மனசில் ஒரு விருப்பு வெறுப்பு, அடுத்து சங்கல்பம், அப்புறம் புத்தி நிச்சயம் செய்கின்றது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய மமகாரம். அதில் அனைத்திலும் மமகாரம் ஊடுருவுடையது. நான் செய்வேன், செய்ய வேண்டும் என்ற மமகாரம் இந்த 3 உள்ளும் ஊடுருவி இருக்கின்றது என்றெல்லாம், இதெல்லாம் நம்முடைய செயல்களில், நம்முடைய வாழ்க்கையில் இயல்பாக சகஜமாக இருக்க விஷயத்தை சாஸ்திரமானது கொஞ்சம் விஸ்தாரமாக அறிவுபூர்வமாக நமக்கு சொல்லி கொடுக்குறது. அவ்வளோதான். மனசில் ஒரு எண்ணம் வருது, சங்கல்பம் பண்ணுறோம், புத்தியானது சரி போகலான்னு சொல்கிறது, பிறகு உடலானது செயல்படுத்துகின்றது. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்முடைய விருப்பு வெறுப்பு அப்படி சொல்லி நிறைவு செய்கின்றார். ஆக இது யாருக்காக செய்கிறோம்? கடைசியில் எனக்காகத்தான் செய்கிறோம், தனக்காக தான் செய்கின்றோம், நமக்காகத்தான் செய்கின்றோம், வேறு யாருக்காகவும் இல்லை. ஆக என்னுடையது செயல் எனக்காக செய்யப்படுகின்றது, அதில் விருப்பு வெறுப்பும் சேர்கின்றது. அதனால் நம்முடைய ஒவ்வொருடைய செயலும் இப்படித்தான் அமைந்து விடுகின்றது. இங்கு பகவான் கர்மயோகத்துக்கு ஒரு லட்சணம் கொடுக்கின்றார். செயல்கள் இப்படி உருவானாலும் கூட கர்மயோகத்துக்கு ஒரு லட்சணம் தரார். நம்முடைய விருப்பு வெறுப்பை, மமத்துவத்தை, மமகாரத்தை துறந்து கர்மயோகம் செய்கின்றார். உன்னுடைய விருப்பு வெறுப்பை விட்டுடு, உன்னுடையது உனக்காக என்பதை விட்டுவிடு, கர்மாவை கர்மயோகமாக செய். அவ்வளோதான். எனக்காக செய்யலை, என்னுடைய விருப்பு வெறுப்புக்கு அங்கே இடமில்லை. கடமைகள் என்று வந்த பிறகு எனக்கு பிடித்தது, பிடிக்கவில்லை, சுலபமானது, கடினமானது, அதெல்லாம் இடமில்லை, செய். அவ்வளோதான், செய்து விடு. செய்கிறதுல உனக்கு திறமையை நன்கு முழுமையாக பயன்படுத்திக்கொள். முழு ஈடுபாட்டோடு, ஏனோ தானோ என்று இல்லாமல், முணுமுணுக்காமல் இந்த காரியத்தை செய்து விடு. ஏதோ தலையெழுத்தே அப்படி இல்லை. நிறைய நேரத்தில் தலையெழுத்து என் கரகம், இந்த பகுதியில் சொல்லுவேன், என் கரகம், வேறு வழி இல்லாத செய்கிறேன், அப்படிலாம் இல்லை. இதுக்கு பேர் தான் கர்மயோகம். ஆக கர்மயோகிக்கு மமத்துவ ராகத்வேஷம் இருக்காது, இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். நம்மிடம் உடலில் இருந்து தோன்றும் செயல்கள் விருப்பு வெறுப்பு தூண்டுதல் இல்லாமல் இருத்தல். நம்முடைய உடலால் செய்கின்ற எந்த செயலும் நம்முடைய விருப்பு வெறுப்பு அது இல்லாமல் இருக்கணும். மமத்துவம், என்னுடையது என்கின்ற ஆக்ரகம் இல்லாமல் இருத்தல். இதை பகவான் ஒரு வார்த்தையில் குறிப்பிட்டு அதுவே கர்மயோகம் என்ற லட்சணம் தருகின்றார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். காயேன மனசா புத்தியா கேவலை இந்திரியை அப்பி. காயேன நம்முடைய உடலினால், மனசா மனதினால், புத்தியா அறிவினால், உடல் மூலமாக, மனம் மூலமாக, புத்தி மூலமாக,
கேவலைகி இந்த வார்த்தையை இப்போ விட்டுடுவோம். அடுத்து சொல் பாருங்க. இந்திரியைகி இந்திரியங்களினால், ஞான கர்ம இந்திரியங்களினால், வெறும் இந்திரியன் போட்டதுனால அறிவு கருவிகள் செயற்கருவிகள். ஞானேந்திரியம் என்பது கண் காது மூக்கு போன்ற இந்த அறிவு கருவிகள், அது ஞானேந்திரியம். செயற்கருவிகள் என்றால் கை கால்கள் முதலிய செயல்படும் கருவிகள், கர்மேந்திர செயற்கருவிகள். ஆமாம், இந்த கருவிகள் மூலமாக யோகினக கர்ம யோகிகள் கர்ம செயல் குர்வந்தி செய்கிறார்கள். உடலினால் மனதினால் புத்தியினால் இந்திரியங்களினால் கர்மங்களை செய்கின்றார்கள். நம்முடைய செயல்கள் புறப்படுற இடம் இதுதான். மனோவாக்கு காயம் மூணுதையும் சொல்லிட்டார் இங்கே. அவ்வளோதான். எல்லோருமே அப்படித்தானே செய்கிறார்கள். இங்கே கர்மயோகியோட விசேஷம் என்ன? எல்லாரும் அப்படி தானே செய்கிறாங்க. இது என்ன கர்மயோகிக்கு என்ன இங்கே தனியாக விசேஷம் இருக்குன்னு சொல்லி சொன்னால், கேவலைகி ஒரு வார்த்தை விட்டுருக்கும் பாருங்க. அந்த வார்த்தைங்க கேவலைகி, இது ஆசையினால் தூண்டப்பட்டு செயல் கர்மத்துக்கும் கர்மயோகத்துக்கு உள்ள வேறுபாட்டை குறிக்கின்ற சொல். நம்முடைய செயல்களெல்லாம் ஆசையினால் தூண்டப்பட்டு செய்யும், விருப்ப வெறுப்பினால் தூண்டப்பட்டு செய்வோம். கர்மயோகிக்கு அப்படி இல்லை. கேவலம் என்ற வார்த்தை தமிழ் கேவலம் இல்லை. தமிழில் சொல்லுவோம் பாரு, ரொம்ப கேவலமாக போச்சுங்க. கேவலம் என்ற தமிழ் கேவல அர்த்தம் இல்லை. சமஸ்கிருதத்தில் கேவலம் சொல்லி சொன்னால் ஏவ அது மட்டும் ஒன்லி என்று அர்த்தம். கேவலைகி, இந்த வெறும் அது மட்டும் கேவலம் என்ற சொல்லை ஒவ்வொரு இடத்தையும் சேர்த்து பொருள் கொள்ள வேண்டுமா? கேவலேன காயா காயேன வெறும் உடலால் மட்டும், கேவலையா புத்தியா வெறும் புத்தியால் மட்டும் அறிவால் மட்டும், கேவலேன மனசா வெறும் மனதால், வெறும் மனதால் வெறும் புத்தியினால் வெறும் உடலால், கேவலைகி இந்திரியைகி வெறும் இந்திரியங்களால் மட்டும் யோகிகள் கர்மத்தை செய்கின்றார்கள். ரொம்ப ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும். அங்கே நான் என்னுடைய விருப்பு என்னுடைய மமக்கார ராகத்வேஷம் எதுவுமே அதில் இல்லை. உடலால் செய்கிறார், மனசால் செய்கிறார், புத்தியினால் அதனால் மட்டும் செய்கிறார். அவருடையது என்று எதுவுமே அதில் இல்லை. செய்கின்றேன். அப்படி செய்ய முடியுமான்னா யோசித்து பார்த்தா முடியணும். அதுக்கு பேர் தான் கர்மயோகம். அதுக்கு பேர் தான் கர்மயோகம். கேவலம் என்ன சொல்லுக்கு அர்த்தம் ராகத்வேஷத்தை விட்டு மமக்காரத்தை விட்டு செயல் செய்கின்றார்கள் என்று அர்த்தம். கேவலை என்ற வார்த்தைக்குள்ள இவ்வளோ அர்த்தம் இருக்குது. ஒரு ஸ்லோகமோ மற்ற விஷயமோ படிக்கணும்னா இப்படி முறையாக ஒழுங்காக அதுக்குள்ளே இருக்க விஷயங்கள்லாம் தெளிவாக படித்து புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தைக்கு என்ன தான் அர்த்தம். சாதாரணமாக பார்த்தோம்னா புரியறதில்லை. ஒரே ஆசிரியர்கள் இருக்காருங்களோ நம்ம தப்பிச்சோமோ அல்லது நம்முடைய குருமார்கள் நமக்கு சொல்லி கொடுக்கின்றார்கள். வெறும் உடலினால் மமக்காரத்தை விட்டு செயல் செய்யும் பொழுது உடல் தான் செய்கின்றது, வெறும் மனது தான் செய்கின்றது, வெறும் அறிவு தான் செய்கின்றது. அதனுள்ளே என்னுடைய ராகத்வேஷ தாக்கம் பொசசிவ்னஸ் எதுவுமே இல்லை. அதைத்தான் இந்த கேவலைகி என்ற வார்த்தை காட்டுகின்றதா. அதற்கு பிற்பாடு விஷயமாக இருக்கின்ற அகங்காரம் கொஞ்சம் இருக்கும். ஆமாம், அது கொஞ்சம் இருக்கதான். அகங்காரம் இல்லைன்னா செயல் வெளிப்படாது. அகங்காரம் நம்ம ஆணவம் என்ற அர்த்தத்தை எடுத்துக்கூடாது. நாம் செய்கின்ற செயலே கொஞ்சமாக நம்ம எடுத்து அந்த அகம் இது பாவம் அது இருந்தால் தான் செயல்பட முடியும், வெளிப்படும். ஆக இந்த விளக்க ஆசிரியருக்கு மமகாரத்தை தான் எடுத்துக்கொள்கின்ற, அகங்காரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. இவைகள் இல்லாமல் செயல்படுவது கர்மயோகம். மமகாரம் இல்லை, மமத்துவம் இல்லை, ராகத்வேஷம் இல்லை, நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் இல்லாமல் செயல்களானது வெளிப்படும் பொழுது அதற்கு பெயர் கர்மயோகம். உடல் செய்கின்றது, மனசு செய்கின்றது, புத்தி செய்கின்றது. அலர்ட்டாக இருக்கான், சரியாக செய்கிறான், திறமையாக செய்கிறான், முழுமையாக செய்கிறான், முறையாக செய்கிறான், எது ஏனோ தானும் செய்கிறதில்லை. ஆனாலும் கூட அங்கே அவனுடைய ராகத்வேஷத்துக்கு இடமில்லை. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். பின்னர் சங்கம் என்றால் பற்று, தெக்துவா என்றால் துறந்து, பலனில் பற்றை ஆசையை துறந்து செயல் செய்கிறார்கள். ஆக கர்மயோகத்தினுடைய லட்சணம் என்ன? இந்த ஸ்லோகப்படி விருப்பு வெறுப்பு தூண்டுதல் இல்லாமல், சுருக்கமாக புரிஞ்சுக்கணும், விருப்பு வெறுப்பின் தூண்டுதல் இல்லாமல் பலனில் பற்று வைக்காமல் இருந்து செய்யும் செயலே கர்மயோகம். இப்போது சில செயல்னால் நமக்கு பிடிக்கிறது, சில செயல்கள் பிடிக்கலை. பிடிக்கிறதுன்றதுக்காக செய்யலை, பிடிக்கலை என்பதற்காக செய்யாமல் விடுறதும் இல்லை. பிடிக்குதோ பிடிக்கலையோ இது என்னால் செய்யப்பட வேண்டும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அங்கே என்னோட ராகத்வேஷத்துக்கு இடமில்லை, நான் என்ற அந்த எண்ணத்துக்கோ மமக்காரத்துக்கோ எதுவுமே இடமில்லை. அப்படி இருந்து ஒரு செயல் செய்யப்படுமானால் அது கர்மயோகம். பலனிலும் பற்று இல்லை, செயலை செய்கின்றேன், பலன் எது வந்தாலும் வரட்டும், வருகின்ற பலனை நான் ஏற்றுக்கொள்வேன். ஒரு செயலை செய்து முடிக்கிற வரைக்கும் நிறைய காரணிகள் இருக்குது. முடித்த பிற்பாடு அது இந்த பலனை தான் தர வேண்டும் என்பது இயற்கையினுடைய நியதியில் சேர்ந்து விடுகின்றது.
அதற்கு பல காரணம். ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறோம், எல்லா ஏற்பாடும் பண்ணணும். திடீரென்று இயற்கை சூழ்நிலை, சில நேரத்தில் ஒரு புயல் வந்துடுது, மழை வந்துடுது, பஸ் ஸ்ட்ரைக் ஆகிடுது, வேறு என்னென்னவோ காரணங்கள், யாரும் வர முடியல, செயல் நடக்கணும், என்ன பண்ணுறது? அது போல் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறது, எல்லாம் நம்ம ஒரு விவசாயம் பண்ணுறார், எல்லாம் அறுவடை நேரத்தில் வேறு எதுவும் ஆகிடுது, ஒரு பெரும் வெள்ளம் நீரில் மூழ்கிடுது, 4 நாள் தானியங்கள்லாம் நீரில் மூழ்கிருந்து என்ன ஆகும்? வீணாகிடும். அதுபோல் செய்கின்ற செயல்களை செய்கின்ற வரை நம்முடைய பொறுப்பு. செய்து முடித்த பிறகு விளைவு எப்படி வர வேண்டும் என்பது அல்லது இயற்கையோ அல்லது நம்முடைய பிராரப்தம், அது இறைவனுடைய திருவருள் முடிவு செய்து அளிப்பது. அது எது வந்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை. ஆக பலனில் பற்று வைக்காமல் என்றால் நம்முடைய கடமையை நாம் செய்கின்றோம். அப்படி செய்தால் வேறு ஒருவருக்கு அது பலன் போகணும். அந்த பலனை அவர்கள் அனுபவிப்பதற்கு தகுதி இல்லைன்னு வச்சுக்கோமே. சில நேரத்தில் நாம் செய்த செயலுடைய விளைவை வெற்றியாக அமைப்பதற்கு அமையணும்னு சொல்லிச்சுன்னா அந்த பலனை பெறுபவரும் முறையாக அதை ரிசீவ் பண்ணிக்கணும். அது ரிசீவ் பண்ணிக்கிட்டாருன்னா அது நாம் செய்த செயலினுடைய விளைவு நிச்சயமாக நன்கு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, பெற்றோர்கள் இருக்காங்க, எவ்வளவுதான் முயற்சி செய்தும் படிக்க வைப்பதற்கு எல்லா விதமான உதவியும் செய்தாகிவிட்டது. ஆனால் அவர்கள் ஒழுங்காக படிக்கலைன்னா என்ன ஆகிறது? நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்படி இல்லாமல் நான் என்னுடைய தரப்பில் எல்லா முயற்சியும் செய்து மகனை முறையாக நன்கு சரியாக படிக்க வைப்பது எல்லா முயற்சியும் செய்து விட்டேன், படித்து நன்கு தேர்ச்சி பெற்று வர வேண்டியது அவனுடைய பொறுப்பு. அவன் அப்படி வரவில்லை என்றால் நான் ஏதோ என்று செயலில் குறை வைத்து விட்டேன் என்ற குற்ற உணர்வு வரக்கூடாது சொல்கிறார். அந்த குற்ற உணர்வு வராமல் இருக்கணும்னா செயலை செய்யும் பொழுது முறையாக செய்து விட்டுருக்கணும். ஐயோ நான் கொஞ்சம் அப்படி செய்திருந்தா இன்னும் நல்லா வந்திருப்பானோ, நான் செய்யாதனால அவன் இப்படி ஆயிட்டானோ, அப்படி என்ற குற்ற உணர்வு வரக்கூடாது என்பதற்காகத்தான் யோக கௌசலம், திறமையாக செயல்பட்டு விடு, ஒன்றையும் விட்டு வைக்காதே, முயற்சியில் குறைவின்றி தொய்வின்றி அனைத்து முயற்சி சரியாக செய்துவிடு. செய்த பிறகும் அந்த செயலில் அந்த பலனை பெறுபவர்களுக்கு அவர்களிடம் குறை இருந்து பலனில் குறைபாடு ஏற்பட்டால் நீ குற்ற உணர்வை அடையாதே. இதுவும் கூட கர்ம யோகத்து ஒரு படி. ஆமாம், சில நேரத்துக்கு இப்படி கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தேன், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்த பையன் கொஞ்சம் நல்லா வந்திருப்பான் போல இருக்கு, நான் கொஞ்சம் விட்டுட்டேனே, அப்படின்லாம் இருக்காதுன்ற. செய்கிற வரையில் அந்த செயலுடைய முழு திறமையை பயன்படுத்தி விடு. செயலை செய்தோம், கடமையை செய்தோம், அது வெற்றியாக வரலாம், தோல்வியாக வரலாம். அதை பயன்படுத்துவர் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அதற்கு நாம் பொறுப்பு இல்லை. இதுவும் கர்மயோகம் சொல்லித் தருகின்ற ஒரு அறிவுறுத்துகின்றது. கடமையை மட்டும் நான் செய்வேன், அதில் எனக்கு பொறுப்பு இருக்கின்றது, பலனில் அது வெற்றியோ தோல்வியோ அதில் எனக்கு பொறுப்பில்லை. அதைத்தான் பகவான் இங்கு சங்கம் தெக்த்வா என்ற வார்த்தையை சொல்கிறார். கவனமாக கேட்டுக்கணும். அதெல்லாம் சங்கம் தெக்த்வா, பலனில் எதிர்பார்ப்பு பரபரப்பு அவைகளை விட்டு நாம் கடமைகளை செய்ய வேண்டும். சில நேரத்தில் செயல்களை செய்யும் ஒரு பரபரப்பு இருக்கும், வேகம் இருக்கும், அதுவும் வேண்டான்னு சொல்கிறார். பரபரப்பும் அதிக எதிர்பார்ப்பும் செயலின் தரத்தையே பாதித்து விடும் சொல்கிறார். சொல்லுவாங்க, அவசரத்தில் அண்டாக்குள்ள கூட கை போகாதுன்னு. குடத்துல கை போகிறது அப்புறம் இருக்கட்டும், அண்டாக்குள்ள கூட கை போகாதுங்க அவசரத்தில். கடைசியில் முக்கியமான ஒரு சொல் பாருங்க, எதற்கு இந்த தியாகம் செய்ய வேண்டும் என்றால், யாரும் கேட்குறாங்க எதற்கு இப்படிலாம் அவஸ்தைப்பட்டு எதுக்கு இதெல்லாம் செய்யணும், சந்தோஷமாக அனுபவித்து நாம் இருக்கிற செயல்களை ஒழுங்காக செய்துட்டு அனுபவிச்சுட்டு போக வேண்டித்தானே, எதற்கு சுவாமி இவ்வளோலாம் சிரமம்? இந்த சிரமம் எதற்கு? இந்த தியாகம், இந்த கர்மயோகம், இது பலன் என்ன? ராகத்வேஷத்தை அடக்கி எதற்கு இந்த செயலெல்லாம் நாம் செய்யணும்? பகவான் சொல்லுகின்றார், கடைசியாக சொல்கிறார், ஆத்ம சுத்தையே. ஆத்மா சொன்னால் இந்த இடத்துல முக்கிய ஆத்மா இல்லை, இங்கு மனம் என்று அர்த்தம். மனம் சுத்தி என்றால் தூய்மை, மன தூய்மைக்காக. இதை பகவான் இங்கு தான் தெளிவான வார்த்தைகளினால் சொல்லுகின்றார். 3வது அத்தியாயத்தில் கூட இந்த வார்த்தையை பகவான் உபயோகப்படுத்தலை. கர்மயோகத்தின் பலன் ஆத்ம சுத்தையே, மன தூய்மைக்காக. அதாவது அங்கங்கே சில இடத்துல கர்மயோகத்தை நல்லா நம்ம அப்படியே தொகுக்கணும்னு சொல்லி சொன்னால் 18வது அத்தியாயம் வரைக்கும் இந்த விஷயங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். தொகுத்து பார்த்தா தான் முழுமையாக தெரியும். ஆனால் எங்கெங்கே தேவையோ அந்தந்த இடத்துல தேவையான இடத்துல இதை வச்சு அதை ஒரு நிறைவு பண்ணுறார். ஆமாம், கனெக்ட் பண்ணி சொல்கிறார். அதுக்காக இந்த இடத்துல இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறார். ஆத்ம சுத்தையே 3வது அத்தியாயத்தில் கூட இந்த வார்த்தையை பகவான் உபயோகப்படுத்தவில்லை. உன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை, இந்த கர்மயோகம் முன்னால் செய்யப்பட வேண்டும். கடமையை இவ்விதமாக நீ செய், எனக்கு தூய்மை வேண்டாம், அசுத்தமாகவே இப்படியே இருந்து போகின்றேனே சொல்லி சொன்னா, மன தூய்மையை பல விதத்தில் அர்த்தம் பண்ணலாம்.
அந்த அர்த்தத்தை கேட்டால் நாம் வேணும்னு தான் சொல்லி நினைப்போம். ஆக மன தூய்மை என்றால் என்ன? பொதுவாகவே ஒரு கோணத்தில் சொன்னால் நல்ல பண்புகளுடன் வாழ்வது, நல்ல பண்புகளோடு வாழ்வது. மனம் வெளுப்பதற்கு உபாயம் பகவான் கூறுவது கர்மயோகம்தான். மனம் வெளுக்க வழியிலேயே எங்கள் முத்து மாரியம்மான்னு சொன்னது போல் மனம் வெளுக்கிறதுக்கு வழி கர்மயோகம்தான், நல்ல பண்புகளோடு வாழ்வது தான். ஆக மனதில் ஒரு அமைதி, பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை, பீஸ் ஆஃப் மைண்ட் சொல்கிறோம் இல்லையா. தற்காலிகமாக மனதில் ஒரு அமைதி இருக்க வேண்டும் என்றாலும் கூட பொறாமை, கோபம் முதலியானைகள் இருந்தால் மனது அமைதியாக இருக்கும் என்றால் இருக்காது. விருப்பு வெறுப்பு அதிகம் இருந்தால் இருக்காது. ஆக மனதில் விதவிதமான ஆசைகள் எல்லாம் இருந்ததுன்னா அப்பொழுது மனது அமைதியுடன் இருக்காது. அதன் அடிப்படையில் ராகத்வேஷம் ஆசையின் அடிப்படையில் செயல்படுவோம். ஆக இந்த எல்லாம் குறைந்த மனநிலை தான் நமக்கு அமைதியை கொடுக்கும். அந்த அமைதிக்காக வேண்டுமானாலும் கூட நீ இந்த கர்மயோகத்தை செய்யின்னு சொல்கிறார். கர்மாவை கர்மயோகமாக செய். பொதுவாக நம்முடைய மனதில் எந்த ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுப்போமோ அந்த ஆசை தான், அதை தீர்க்கத்தான் செயல்களை நாம் செய்வோம். பல பேர் சொல்லுவாங்க, கீதை வகுப்புகள்லாம் வர ஆசை தான் சுவாமின்னு நண்பர்களை சொல்லுவாங்க. கீதை வகுப்புலாம் வரணும் தான் ஆசை, அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வருஷ கணக்காக. ஆனால் என்னவோ முடியல. அது காரணம் என்ன தெரியுங்களா? அவங்களுடைய விருப்பத்துக்குரிய பட்டியலில் இது இல்லைன்னு அர்த்தம். அப்படியே இருந்தாட ஒரு 1001வது அது இருக்கும். ஆமாம், இந்த ஆசையெல்லாம் நிறைவேறி ஆயுளும் இருந்தால் நேரம் இருந்தால் அப்போ பார்த்துக்கோன்னு அந்த லிஸ்ட்டில் அது இருக்கும், பேருக்கு இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய முக்கியத்துவம் எதற்கு என்று தெரிந்து அந்த லிஸ்ட்டை விட்டு பண்ணும்பொழுது இந்த லிஸ்ட்டில் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறி முதல் இடத்துக்கு வந்துடணும். நம்பர் 1 அதுதான் சொல்லி வரும்பொழுது தான் நாம் இங்கே வருவோம். இல்லை என்றால் சும்மா சொல்லிக்கிட்டே இருப்போம். எங்களுக்கும் ஆசை தாங்க, நாங்களும் வரணும்னு தான் நினைக்கிறோம், கீதை வகுப்புலாம் வரணும், எல்லாம் கேட்கணும் தான் நினைக்கிறோம். எங்கெங்கே முடியவே இல்லை. அதுக்கு நேரமே இல்லை. அதுக்கு என்ன தெரியுங்களா அர்த்தம்? நேரம் இல்லை என்று சொல்லுவது ஜமுக்காலத்தில் வடிகட்டின பொய். எனக்கு ப்ரையாரிட்டி இல்லைன்னு வேணால் சொல்லலாம், நமக்கு புரிஞ்சிக்க முடியும். ப்ரையாரிட்டி இருக்கிறது நம்ம கொடுக்குறோமா இல்லையா? அது ப்ரையாரிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இதுக்கு முக்கியத்துவம் தரணும். ஆக தத்துவம் தெரிய வேண்டும், மோட்சம் அடைய வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்கும் தான் இருக்குது. ஆனால் அது எத்தனையோ ஆசைகளில் ஒன்றாக கடைசியில் இருக்கின்றது. அது தீவிர நிலையை அடைய வேண்டும் என்றால் மற்ற ஆசைகளை தள்ளிவிட்டு இது மேலே வர வேண்டும். அதற்கு கர்மயோகம் பயன்படும். மன தூய்மை தரும். மன தூய்மை மோட்சத்தில் ஆசையை உருவாக்கும், தீவிரமாக அதை வெளிப்படுத்தும், விவேக சக்தி வெளிப்படும். தீவிர முமுட்சுத்துவம் வந்தால் அப்போ அது அடையாளம் என்ன தெரியுங்கன்னா, நமக்கு சித்த சுத்தி வந்து விட்டது சொல்லி அர்த்தம். அப்போ என்ன ஆகும், ஆசிரமத்துக்கு வரோம் அல்லது எங்கேயோ ஆசிரமத்துக்கு வரமோ இல்லையோ, எந்த இடத்துலாம் சத் சங்கங்கள் நடக்குதோ, சத் விஷயங்கள் நடக்குதோ, ஆத்ம தத்துவ விசாரம் நடைபெறுகின்றதோ அங்கெல்லாம் சென்று அமர்ந்து இந்த விஷயங்களை நாம் கேட்டு மனதில் புரிவதற்காக முயற்சி செய்வோம். அப்போ கர்மயோகம் என்ன பண்ண தெரியுங்களா, நிறைவாக பகவத்கீதை வகுப்பில் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கோம். அப்போ புரிஞ்சுக்கலாம், ஏதோ நாமளும் கர்மயோகமாக செய்யவில்லை என்றாலும் கூட ஏதோ நம்ம மனதில் அப்படி சில பாவனையோடு செய்திருப்போம் போல இப்படி வந்து உட்கார்ந்து கேட்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. ஆக எந்த ஒரு ஆசையும் அறிவில் இருந்து தான் வரும். பார்க்காத பொருள் ஆசை வராது. வெளியில் சொல்கிறோம், எத்தனையோ பொருள்களை பார்க்குறோம், வீடு வந்தோம் சில பொருள் மட்டும்தான் ஆசை வரும் இல்லையா? ஆக எந்த ஆசையும் அறிவில் இருந்து வரணும். ஆசைக்கு மூல காரணம் அறிவு, விவேகம் சொல்லி சொல்கிறாங்க. அதுபோல் இந்த நல்ல விஷயங்களை கேட்பதற்கு நம்ம மனதில் புத்தியிலிருந்து ஒரு ஆசை வரணும். எது நிலையானது, எது லட்சியம், என்னால் அடையப்பட வேண்டும் என்ற அறிவு நமக்கு வர வேண்டும். பிரித்தறிகின்ற விவேக சக்தி வெளிப்பட வேண்டும். அப்படி பிரித்தறிகின்ற விவேகம் வெளிப்படுவதற்கு துணை புரிவது கர்மயோகம். அப்படி வெளிப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன, அதையும் பகவான் இங்கே சொல்கிறார். சந்தனக்கட்டை இருக்கே, அதில் வாசம் இருக்கும். ஆனால் தண்ணிலே ஊற வச்சிருன்னு வச்சுக்கோமே, அது ஒரு மாதிரி வேறு மாதிரி வாசனை, துர்கந்தம் வரும். அதை நல்லா இழைச்சோம்னா நல்ல சந்தன வாசனை வரும். அதுபோல் ஆசையால் விவேகம் மறைக்கப்பட்டுள்ளது, அறிவு சக்தி எழுந்துள்ளது. அப்போ என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்மயோகம் என்பது அந்த ஆசை என்கின்ற அழுக்கை அகற்றி ஆசைகளை குறைத்து விவேகத்தை வெளிப்படுத்தும். ஆக சித்த சுத்தி என்றால் இங்கு மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற தீவிர விருப்பம், அது வரும் கர்மயோகத்தினால். அந்த விருப்பத்தை தூண்டுகின்ற விவேக சக்தியை தருவது கர்மயோக பலனாகிய சித்த சுத்தி. ஆக மன தூய்மை நமக்கு கிடைக்கும். மன தூய்மை என்ன பண்ணோம், இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நம்மை தூண்டும், விவேக சக்தியை வெளிப்படுத்தும் சொல்லி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து மன தூய்மை என்றால் ஒருத்தர் வேறொரு அர்த்தம் சொல்லுகின்றார், பிறருடன் பகிர்ந்து கொள்கின்ற மனநிலை.
நம்முடைய சொல் செயலால் பிறரை துன்புறுத்தாத மனநிலை, பிறருடைய சொல் செயலில் சகிப்புத்தன்மையோடு இருக்கின்ற மனநிலை, இதெல்லாம் கர்மயோகத்தின் பலனாக ஒருத்தர் சொல்கிறார். மற்றவங்களை துன்புறுத்த மாட்டோம், ஒரு சகிப்புத்தன்மை வரும், பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற நம்ம இடத்துல என்ன இருக்குது அது ஷேரிங் வித் அதர்ஸ். அது எதுவாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், ஆற்றலாக இருக்கலாம், நம்ம நல்ல விஷயங்களாக இருக்கலாம். இங்கே ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது, வாங்க உங்களை அழைச்சிட்டு போகிறேன் அப்படிப்பட்ட எண்ணமாக இருக்கலாம். அல்ல நம்ம இடத்துல என்ன இருக்கோ தேவையானவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கறது. பெருசாக கொடுக்க முடியலன்னா கூட பகவான் இந்த உலகத்தில் நம்ம எல்லோருமே ஏதோ ஒன்றை கொடுக்க முடியாமத்தான் வைத்திருக்கின்றார். கொடுக்கவே முடியாது அப்படிலாம் யாரும் வச்சிருக்கல. மனதார ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கூட நம்மளால் சொல்ல முடியாது, ஒரு ஆசீர்வாத வார்த்தையை சொல்ல முடியாதுன்னு பிறருடைய கஷ்டத்தை பார்த்து ஐயோ பாவம் கொஞ்சம் பார்த்துங்க, நான் உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன், கடவுள் இடத்துல வேண்டாம் அப்படி கூட சொல்லலாமே, அது கூட சொல்ல முடியாமல் இருக்குது. எல்லாம் மனசில் தான் இருக்குது அதெல்லாம். ஆக அமைதியான மனதால் தான் எதையாவது சாதிக்க முடியும். இதுதான் மன தூய்மை என்று ஒருவர் ரொம்ப அழகாக சொல்லுகின்றார். நல்ல பண்புகள் உள்ள மனம், முமுட்சுத்துவம், விவேகம் இவைகளெல்லாம் இதற்காக கர்மயோகம் செய்ய வேண்டும். இந்த பண்புகள் எல்லாம் தானாக வராது, கர்மயோகத்தால் தான் வரும் என்கின்றார். ஆக 3வது அத்தியாயத்தில் கூறிய கர்மயோக கருத்தை இங்கு பகவான் ஞாபகப்படுத்துகின்றார். மமகார ராகத்வேஷம் இல்லாத உடல் மனம் அறிவு இந்திரியங்களினால் யோகிகள் பற்றை துறந்து மன தூய்மைக்காக கர்மயோகத்தை செய்கின்றார்கள் என்று முடிக்கின்றார். அடுத்து 12வது ஸ்லோகம். யுக்த கர்ம பலம் த்யக்த்வா சாந்திமாப்னோதி நைஷ்டிகீம் அயுக்த காமகாரேண பலே சக்தோ நிபத்யதே. யுக்த கர்ம பலம் த்யக்த்வா சாந்திமாப்னோதி நைஷ்டிகீம் அயுக்த காமகாரேண பலே சக்தோ நிபத்யதே. முதல் வரியிலே கர்மயோக அனுஷ்டான பலனும், 2வது வரியில் கர்மயோகம் செய்யாமல் இருந்தால் அது பலனையும் சொல்லுகின்றார். அதாவது கர்மயோகத்தை செய்வதால் வரும் பலன், கர்மயோகத்தை செய்யாதனால் வரக்கூடிய பலன், ரெண்டையுமே இங்கே சொல்லிடுறார். கர்மயோக பலன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், என்ன? மன தூய்மை, சித்த சுத்தி சொல்லி பார்த்துட்டோம். அதைத்தான் இங்கே வேறு வார்த்தையில் சொல்லுகின்றார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். யுக்தக கர்மயோகி, கர்மயோகம் செய்பவன் பொருந்தியவன் அல்லது அந்த கர்மயோகத்தில் ஒருங்கிணைந்தவன், இன்டகிரேட்டட் சொல்கிறோம் பாருங்க, அதோடு ஒருங்கிணைந்தவன், சேர்ந்திருப்பவன். இங்கு செயலில் முக்கியத்துவம் இல்லை, பாவனையில் தான் முக்கியத்துவம் சொல்லி சொன்னான். ஒருவன் கர்மாவை செய்கிறானா அவன் கர்மயோகியா இவன் கர்மியான்னு சொல்லி சொன்னான். வெளியில் பார்த்தா தெரியாது, அவன் மனதில் இருக்கிற பாவனைத்தான் இது செயலா அல்லது கர்மயோகமா என்பதை முடிவு பண்ணும். வெறும் கர்மமா கர்மயோகமா என்பதை முடிவு செய்வது செய்கின்றவனுடைய மனதில் உள்ள பாவனையை பொறுத்தது. ஒருத்தர் நான் தான் செய்கிறேன், எனக்காக செய்கிறேன்னு அது கர்மா. இல்லை இது இறைவனுக்காக செய்யணும், இறைவன் எனக்கு அளித்த கடமை, அதில் என்னோட விருப்பு வெறுப்புக்கு இடமில்லை என்ற பாவனையோடு செய்தால் அது கர்மயோகம். அவ்வளோதான். இனி ஞாபகம் வச்சுக்கணும், எந்த செயலை செய்யும் பொழுதும் கர்மாவா கர்மயோகமா. கர்மயோகத்தை தகராறுனா அடுத்த விஷயங்கள்லாம் படியெல்லாம் தகராறத்தான் போயிடும். அதான் பகவான் எடுத்த உடனே கர்மயோகத்தை வைக்கிறார். செயல்களை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி செய்வதனால் வரக்கூடிய மனதில் வரக்கூடிய பாவனை, அமைதி, விவேகம் வெளிப்படும். நம்முடைய விருப்பு வெறுப்பு குறையும். விருப்பு வெறுப்பு குறைந்த மனதில் ஏற்படுகின்ற அமைதி, அந்த அமைதி அந்த கர்மயோகத்தை புண்ணிய பலன் என்ன பண்ணுன்னா சாஸ்திர விசாரத்தில் நம்ம ஈடுபடுத்தும், ஒரு குருவிடத்தில் கொண்டு சேர்க்கும், பிறகு ஆத்மா பற்றிய விஷயங்களை சிரவணம் செய்வதற்கு வாய்ப்பை கொடுக்கும். இவ்வளோ பலன் கர்மயோகம் செய்கின்றது, நமக்கு தெரிவதில்லை. ஆக அந்த பாவனையில் மனதை பொருந்தியவன் என்று பெயர் கர்மயோகி. அதனால்தான் கர்மயோகத்துக்கு புத்தி யோகம் என்றும் ஒரு பெயர். புத்தியில் வரக்கூடிய பாவனை, அந்த பாவனையில் அவன் என்ன செய்கின்றான்? கர்ம பலம் தெக்த்வா, கர்ம பலனை துறந்து, புகழ் புண்ணியம் முதல் கொண்டு எல்லாவற்றையும் துறந்தவன் சொல்றார். அவன் பலனையே எடுத்துக்கொள்வதில்லையா, பலன் வந்தா எடுத்துக்குவான், இப்படிதான் வர வேண்டும் என்பது அவன் மனதில் இல்லவே இல்லை. ஆமாம், பலனில் இருக்கின்ற எதிர்பார்ப்பை துறக்கின்றான், அதுதான் அர்த்தம். பலனில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு, செய்யும் பொழுது இப்படித்தான் வர வேண்டும் என்று செய்யலாம், வரும் பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றான். வித்தவுட் மர்மரி, புலம்பாமல். ஆமாம், புலம்பல் என்று ஏற்றுக்கொள்கின்ற. அப்படியா? இப்போ கோயிலில் போகிறோம், பிரசாதம் கொடுக்குறாங்க, காய்ந்த ஒரு துளசியை கையில் எடுத்து கொடுத்தா நம்ம என்ன பண்ணுறோம்? கண்ணில் ஒத்திக்கிறோமா இல்லையா?
என்ன காஞ்ச இலையை கொடுத்துட்டீங்களே சுவாமின்னு கேட்குறேன் ஒரு இடத்துல. ஒரு புளியை வேறு கொடுக்குறாரு, அதில் இவ்வளோ பெரிய கல் இருந்தது, அவர்கிட்ட சண்டைக்கா போவோம்? வீட்டில் இருந்தால் தட்டு பறக்கும். ஏன் ரெண்டுமே ஒன்று தானே, இது இறைவனிடம் இருந்து வருகின்றது. அப்படி ஏற்றுக்கொள். ஆக பலனில் இருக்கின்ற எதிர்பார்ப்பை துறைக்கின்றான். தியாகம், அதுதான் தெக்துவா, ஏற்றுக்கொள்கின்றான், அக்செப்டன்ஸ் சொல்றார். செய்கின்றோம், வரும் பலனை நாம் முணுமுணுக்காமல் ஏற்றுக்கொள்வது. ஆனால் சாதாரணமாக நம்ம அப்படி இல்லை, இப்படி செய்து அப்படி செய்தான் வரல, இவனுக்கு அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், இவ்வளோ உழைச்சேன், இந்த பையனுக்கு அப்படி பண்ணேன், இந்த பொண்ணுக்கு அப்படி பண்ணேன், இந்த காலத்தை உடனே செய்யலை, அவன் கல்யாணம்லாம் பண்ணி கொடுத்தேன், இவ்வளோ செலவு பண்ணேன், கடைசியில் அவள் பேச்சு கேட்டுன்னு ஓடியே போயிட்டான், என்னை பார்க்குறதே இல்லை சொல்கிறோமா இல்லையா? பேர குழந்தைய பார்த்தா சந்தோஷமாக வான்னு சொல்லி வாரம் நினச்சிட்டு பதில் ஆமாம் அவனை வளர்த்தேன், இது என்ன பண்ண போதோ சொல்லிக்கிட்டே பேரங்கிட்ட கொஞ்சத்துக்கு குழா வருது. இருக்குதா இல்லையா? நான் பெற்றது தான் இப்படி இருக்குது, இது என்ன பண்ணுமோ தெரியல, சரி சரி வா வா, ஏன் அது என்ன பண்ணப்போ அந்த குழந்தை இருக்கத்தானே இருக்குது. ஆக முணுமுணுக்காமல் ஏற்றுக்கொள்வது அது இல்லை நம்ம இடத்துல. அப்படி இன்றி மன மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளுதல், அதுவே கர்ம பலம் தெக்துவா என்ற சொல் குறிக்கின்றதான். ஒரு சொல்லுக்கு அந்த உரையாசிரியர் அழகாக கனெக்ட் பண்ணி அர்த்தம் சொல்கிறாங்க. தெக்துவா, முணுமுணுப்பின்றி எதிர்பார்ப்பின்றி அந்த பலனை அப்படியே ஏற்றுக்கொள்வது, அதுதான் தெக்துவா என்ற வார்த்தை, தியாகம் செய்வது. இனி கர்ம பலன் என்னவா? சாந்திம், மன அமைதி சொல்கிறார். பராம் சாந்தி பகவான் கீதையிலும் சொல்றார். இந்த மோட்சத்துக்கு ஒரு வார்த்தை பராம் சாந்தி, முழுமையான அமைதி, நிறைவான அமைதி, வேற யாராலும் சலனப்படுத்த முடியாத அமைதி, அதான் பராம் சாந்தி. சாந்தி மன அமைதி. ஆப்னோதி அடைகின்றான், மன அமைதியை அவன் அடைகின்றான். எதனால்? கர்ம யோகத்தினால். ஆத்ம சுத்தி, மன தூய்மையின் பலன் என்ன? மன அமைதி. சில பேர் மன அமைதி வேண்டாம், அசுத்தமாக இருந்து விட்டு போகின்றன என்றால், இங்கு எனக்கு மன தூய்மை வேண்டாம், மன அசுத்தியாக இருந்துட்டு போட்டோம், ரொம்ப அழுக்காக இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி சொன்னாங்கன்னா கூட அவங்கள இடத்த என்ன சொல்லணுமா? ஏப்பா மனசு அழுக்காக இருந்துட்டு போட்டோம், ஆனால் மன அமைதி வேண்டுமா வேண்டாமா? வேண்டாம்னு யாரும் சொல்லுவாங்களா? மன அமைதி வேணும்னு தானே சொல்லுவாங்க. உனக்கு மன அமைதி கிடைக்கும்பா, அதுக்காக கர்மாவை கர்மயோகமாக செய்யின்னு சொல்லி சொல்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறார். மன அமைதி வேண்டாம் என்று யாராவது சொல்லுவார்கள்னா சொல்ல மாட்டார்கள். மன தூய்மை என்பது மன அமைதியே என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. மன தூய்மை என்பது மன அமைதி தான், வேற ஒரு வார்த்தையில் சொல்லுகின்றார்கள். அந்த சாந்தி எப்படி வந்ததாம்? நைஷ்டிகிம், இந்த ஸ்லோகத்தில் இருக்க வார்த்தை நிஷ்டையிலிருந்து தோன்றியது சொல்லி சொல்றார். எந்த நிஷ்டையிலிருந்து? நிஷ்டாயாம் பலம் நைஷ்டிகிம், கர்மயோகத்தில் நிலைத்திருந்த காரணத்தினால் அவன் மனதில் ஒரு அமைதி வந்தது. ஏதோ ஒரு வேளை செய்தேன், 2 வேளை செய்தேன், அரை நாள் செய்தேன், ஒரு நாள் செய்தேன், அதனால் மன அமைதி வந்தது, அப்படி இல்லை. கர்மயோக பாவனையில் மனசு முழுமையாக நிலைத்திருந்ததால், அவன் செய்கின்ற செயல்களை எல்லாம் கர்மயோக பாவனையாகவே செய்து வந்ததால் அவன் மனதில் ஒரு அமைதி வந்திருக்கும். அழகான வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். அதான் பார்த்தோம். 10, 11, 12 இந்த 3 ஸ்லோகங்களும் கர்மயோகத்துக்கு லட்சணமாக நல்ல அழகான வார்த்தைகளை போட்டு. நைஷ்டிகிம், தொடர்ந்து கர்மயோக பாவனையோடு செயல்களை செய்து வந்ததால் அவன் மனதில் ஒரு அமைதி வந்திருக்கும். கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றுவை அருள்வாய் சொல்லி நம்ம பாடுறோம் பாருங்க கடைசியில் இந்த பாடல்ல. அவன் கர்மயோகத்திலிருந்து தோன்றிய மன அமைதி அடைகின்றான். ஆசைகள், எண்ணங்கள், விருப்பு வெறுப்பெல்லாம் குறைந்து கோபம், பயம் சென்ற மன அமைதி. இந்த அமைதியும் கூட தற்காலிகமான அமைதி தான், ரிலேட்டிவ் பீஸ் தான், ஆத்தியந்திக சாந்தி இல்லை. ஆமாம், ஆபேட்சிக சாந்தி. கர்மியும் மன அமைதி இருக்கின்றது. அவனுக்கும் ஒரு செயலை செய்தால் செய்து முடித்த பலன் வரும்பொழுது அவனுக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்கின்றது. ஆக இந்த மன அமைதி 2 விதமாக இருக்கான். மோட்சத்தையும் மன அமைதி பராம் சாந்தின்னு சொல்கிறோம். கர்மயோகத்தில் அடைந்த மன அமைதியையும் மன அமைதி என்று சொல்லுகின்றோம். இரண்டுக்கும் உள்ள வேற்றுமை என்னவென்றால், பசி சாப்பிட்டோம், சாப்பிட்ட பிற்பாடு என்ன அப்பா, அது பசி சாப்பிட்ட பிற்பாடு வருகின்ற அமைதி. இப்போ ஒரு இடத்துல நம்ம டூர் போயிருக்கோம், இரவு 11 மணி ஆகிடுது, எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கல, குழந்தைகள் இருக்குது, எல்லாம் இருக்கும், நமக்கு கடுமையான பசி. அந்த இரவு நேரத்தை ஒரு 11:30 மணிக்கு பார்க்குற எல்லா ஹோட்டலும் மூடி இருக்கு, ஒரே ஒரு கடை திறந்துருக்கு. அந்த கடையில் கேட்குறோம், ஏதோ இருக்குங்க 2 இட்லி இருக்குன்னு, அப்பா அது ஒரு அமைதி தானே. இருக்கா, சரி குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுப்போம், எல்லாருக்கும் வாங்கி கொடுப்போம், அப்படி ஒரு அமைதி. அப்புறம் சாப்பிட்ட பிற்பாடு
சரி, ஒரு நிம்மதி. அது போல் 2 விதமான மன அமைதிங்க பேசுகின்றார். ஆமாம், இன்னொரு வார்த்தை சொல்கிறார். கர்மயோகத்தில் இந்த அமைதி கிடைச்ச பிற்பாடு கர்மயோகம் என்ன பண்ணும்? கர்மயோகத்துக்கு கொஞ்சம் அமைதி இருக்கும். அந்த கர்மயோகம் என்ன பண்ணும்? நல்ல சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய குருவை காட்டி கொடுக்குமா. அப்பவே ஒரு அமைதி. எதையோ அடைய வேண்டும் என்று நினைத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அது அடைவதற்கு உரிய சாதனங்களை, வழிமுறைகளை நாம் தெரிந்து கொண்டால் அப்பொழுது ஒரு அமைதி. நீண்ட தூர பயணம், ஒரு ஊருக்கு போகணும், பாதை தெரியாமல் சிரமப்பட்டுக்கணும். ஒருத்தர் கரெக்டாக இதுதான் சரியான பாதைன்னு சொல்கிறார். நமக்கும் ஆமாம் இதுதான் சரியான பாதை தெரிஞ்ச பொழுது என்ன ஆகின்றது? அந்த ஊரையே சென்று அடைந்த ஒரு நிம்மதி வருதா இல்லையா? அப்பா, அதுபோல இந்த அமைதியெல்லாம், நிம்மதியெல்லாம் கர்மயோகமானது உனக்கு கொடுக்கும் என்று பகவான் பேசுகின்றார். மேலும் விஷயங்களை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.